புத்தகம் எழுதும்போது நாம் தெளிவாக நமது கையெழுத்து அதாவது நம்ம எழுதுகிறோம், அதை புத்தகமாக வெளியிடுறோம் அப்படின்னா நமது எழுத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப பொறுப்பாக எழுதணும். சும்மா நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம வேகமாக எழுதிட்டு போகக்கூடாது, இருக்கிற மாதிரி எழுதிட்டு போகக்கூடாது. இந்த மெடிக்கலில் மருத்துவர்கள் மருந்து சீட்டுக்கு எழுதி கொடுப்பாங்களா, அது மாதிரி இருக்கக்கூடாது. பொறுப்பாக எழுதி கொடுக்கணும், பொறுமையாக அழகாக எழுதி கொடுக்கணும், எழுதி வைக்கணும், எழுதிக்கிட்டு வரணும். எழுதுறது படிக்கிறது, எழுதுறது, புத்தகம் படிப்பது, புத்தகம் எழுதுவது, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் புத்தக ஆளுமை. அப்படிங்கும்போது நாம் எழுதுகிற அந்த எழுத்து அழகாக இருக்க வேண்டும். ஏன்னா அது நாளைக்கு தட்டச்சு செய்ய போகிறாங்க. தட்டச்சு செஞ்சு டிடிபி பண்ணி அப்புறமா அது புக்காக வரப்போகுது. அப்போ டிடிபி பண்ணுறவங்களுக்கு அது எளிதாக இருக்கணும், டைப் அடிக்கிறது எளிதாக இருக்கணும், குழம்பக்கூடாது. இது என்ன எழுதியிருக்காரு, இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடாது. சிரமம் இருந்தால் அப்புறம் அவங்க ஏதாவது ஒன்று அடிச்சுட்டு போவாங்க. நாம் ஏதோ ஒன்று எழுதுவோம், அதை அவங்க ஏதோ ஒன்று அடிச்சுக்கிட்டு அப்புறம் அதில் அடித்தல் திருத்தல் நிறைய தவறுகள், இது நமக்கு இன்னும் வேலை அதிகமாகும். அதனால் நமது பணி இன்னும் சிரமமாகிவிடும். அதனால் அது ஒரு புத்தகம் எழுதுகிறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை. புத்தகம் எழுதணும், அதை அப்புறம் டைப் அடிக்கணும், அதில் உள்ள பழைய பிழைகளை திருத்தணும், அப்புறம் அதை அச்சுக்கு போகணும், இப்படி 2 வாட்டி திருத்துவாங்க. அப்போது இந்த மாதிரி புத்தகம் எழுதுகிறதுல இவ்வளோ சிரமம் இருக்குது. அப்படிங்கும்போது அதை நாம் மேலும் சிரமமாக்கி விடக்கூடாது. எப்படின்னாக்கா அதை கையெழுத்து அழகாக எழுதாமல் நாம் ஏதோ வேகமாக எழுதிட்டு போக அதை பார்த்து அவங்க தட்டச்சு அடிக்கிறவங்க குழம்பி போய், டிடிபி பண்ணுறவங்க குழம்பி போய் தப்பாக அடிக்க, அப்புறம் அந்த மாதிரி நமக்கு தான் நிறைய வேலை. அப்புறம் நம்ம பொறுப்புணர்வோடு மற்றவர்கள் நமக்காக உதவுகிறார்கள், அந்த டிடிபி அடிக்கிறவங்க, அவங்க நமக்கு எளிதாக அடித்து கொடுக்கணும், அவங்களுடைய வேலை எளிதாக இருக்கணும். இல்லைன்னா அவங்க நம்மளை திட்டிக்கிட்டே எழுதுவாங்க, என்னத்தான் இவன் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே டைப் அடிப்பாங்க, டிடிபி பண்ணி கொடுப்பாங்க. அதனால் அவர்களுடைய வேலையை எளிதாக்க வேண்டும். அதனால் அதுக்கு தகுந்தாப்போல் தெளிவாக புரிகிற மாதிரி எழுதணும், புரிகிற மாதிரி தெளிவாக எழுத வேண்டும். பொறுமையாக நிதானமாக கூட எழுதலாம், அவசரப்பட்டு கோழிக்கு இருக்கிற மாதிரி எழுதக்கூடாது. இந்த மருத்துவர்கள் மருந்து சீட்டு எழுதி கொடுக்குற மாதிரி எழுதக்கூடாது. அதாவது எல்லாருமே இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே புத்தகம் படிக்கணும், அது மாதிரி புத்தகமும் எழுதவும் செய்யணும். புத்தகம் படிப்பது 50%, புத்தகம் எழுதுவது 50%. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புத்தகம் நம்ம வெளியிடணும், ஒரு குறைந்தது. எல்லாரும் எழுத்தாளராக இருக்கணும், எல்லாரும் புத்தகம் படிப்பவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் நம்ம ஒரு முழுமையான பங்களிப்பு. முழுமையாக வாழ்கிறோம், நாம் எதையும் விட்டுட்டு வாழலை, அறகுறையாக வாழலை, முழுமையாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு விதிமுறை இருக்குது. அதில் மிக மிக முக்கியமான விதிமுறை, தவிர்க்கவே முடியாத விதிமுறை, கட்டாய விதிமுறை என்னன்னாக்கா புத்தகம் படிப்பது, அப்புறம் புத்தகம் எழுதுவது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பள்ளிக்கூடம் முடிஞ்சிச்சு அப்பாடா அந்த புத்தகத்திலிருந்தும் எழுதுவதிலிருந்தும் நமக்கு விடுதலை. பள்ளிக்கூடம் இருக்கிற வரைக்கும் தான், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வரைக்கும் தான், கல்லூரியில் படிக்கிற வரைக்கும் தான் அவங்க புத்தகம் படிக்கிறாங்க, அப்புறம் எழுதுகிற வேலை. பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே ஒரு வேலைக்கு போயிட்டாங்களா, அந்த வேலையில் எழுதுகிற வேலை அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா எழுத்திலிருந்தே அவர்கள் விடுதலை பெற்று விட்டதாக நினைத்து. எழுதுகிற வேலையும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடையாது, படிக்கிற வேலையும் நமக்கு கிடையாது. படித்து முடிச்சிட்டோம், இனிமேல் எழுதியும் முடிச்சிட்டோம், இனிமேல் படிக்கிறதோ எழுதுகிறதோ இனிமேல் நமக்கு அந்த கட்டாயம் கிடையாது, விடுதலை அடைந்து விட்டதாக நினைத்து கொள்கிறார்கள். அது மிக மிக தவறு. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் ஒரு முழுமையான ஆளுமையாளராக இருக்க வேண்டும் என்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகை முழுமையாக ஆளுமை செய்ய வேண்டும், முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் புத்தகம் எழுத வேண்டும், புத்தகம் படிக்கவும் வேண்டும். இது ரெண்டும் இருந்தால் தான் நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமது பங்களிப்பு கண்டிப்பாக முழுமை பெறும். இல்லைன்னா நம்ம அறகுறை தான். நிறைய பேர் பேசுவாங்க, பேச்சாளர்கள்லாம் கூட எழுதுவது கிடையாது. நிறைய பேர் மேடையில் நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்க எழுத மாட்டாங்க. பேசுகிறது எளிதாக இருக்கிறது, யார் எழுதுறதெல்லாம் செஞ்சு, அதனால் எழுதுகிற வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா எழுதுவது சிரமமானது. எழுத வேண்டிய அவசியம் என்ன கட்டாயம்? நம்ம தான் பேசிட்டு போய்ட்றோமே, என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம பேசிட்டு போயிடுறோம். எழுத வேண்டிய கட்டாயம் என்ன, எழுத வேண்டிய நிர்பந்தம் என்ன அவசியம் அப்படி வந்துவிட்டு அப்படின்னு அவங்க அந்த அவசியத்தை உணர்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதனால் பேச்சாளர்களாக மட்டுமே இருந்துட்டு நிறைய பேர் கடந்து போயிடுறாங்க. போதும், நம்ம கருத்து மற்றவங்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. ஆனால் எழுதணும். ஒரு மொழி ஆளுமை என்பது இயந்திர அறிவியல் உலகில் ஒரு மொழி ஆளுமை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமது பங்களிப்பு, நமது புரிதல், இது எல்லாம் எழுத்துங்கிறது ரொம்ப முக்கியம்.
அதனால் எழுத்து அது சிரமமாக இருக்கிறது என்றால், பேசுவதை விட அது எழுதுவது சிரமமாக இருக்கிறது என்றால், அப்போ எழுதுவதால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். எது எளிதாக இருக்கோ அதை விட எது கடினமாக இருக்கோ அதில் தான் நமக்கு நன்மை அதிகமாக இருக்கும். அதனால் எழுதும்போது நமக்கு என்ன வரும்னா, நமது பேச்சுக்கள் உச்சரிப்புகள் திருந்தும், தெளிவாக பேசுவோம், தெளிவாக உச்சரிப்போம். ஒரு மொழியை உச்சரிக்கிற அந்த இது இந்த இயந்திர அறிவியல் உலகில், ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் நம்முடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் ஆராய்ச்சி பூர்வமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம். ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை, ரகசியங்கள், இயற்கையின் ரகசியங்களை ஆராய்ச்சி பண்ணி அதனை வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட அதன் அடிப்படையில் நாம் சில பலன்களை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆராய்ச்சியின் மூலம் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆராய்ச்சியில் பயணிப்பது என்பது என்னென்னாக்கா, அது எல்லாவற்றையும் நாம் பேசிவிட முடியாது. எழுதுவதன் மூலமாக தான் சில விஷயங்களை விவரிக்க முடியும். இந்த ஆராய்ச்சியை எப்படி நடத்துகிறோம் அப்படின்னா, வெறும் வாய்மொழியில் பேசிவிட்டு இந்த ஆராய்ச்சியை நடத்திவிட முடியாது. ஆராய்ச்சி எல்லா துறைகளிலுமே இருக்குது. மருத்துவத்துறையில் இருக்குது, பொறியியல் துறையில், எல்லா துறைகள்லையும், கலைத்துறை, இலக்கியத்துறை, எல்லா துறைகள்லையும் ஆராய்ச்சி என்பது நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வெறும் ஆராய்ச்சியை வாய்மொழியாக பேசிவிட்டு மட்டும் போய்விட முடியாது. எழுத்து என்பது அந்த சில விஷயங்களை எழுத்தின் மூலமாகத்தான் சொல்ல முடியும். எழுத்து தான் நமக்கு புரிய வைக்க முடியும். ஒருத்தர் வேகமாக பேசிட்டு போயிடுவார். ஆனால் ஒரு எழுத்தை நம்ம படிக்கும்போது அது நமக்குள்ளே ஏற்படுத்துகிற கற்பனைகள், காட்சிகள், புரிதல்கள் என்பது வேறு மாதிரியானது. பேசுவதை கேட்பதை விட இன்னும் மேலான ஒரு புரிதலை எழுத்துக்கள் நமக்கு கொடுக்கும். எழுதுவதாலும் புத்தகங்களை படிப்பதாலும் நமக்கு ஒரு வேறு மாதிரியான புரிதல் நமக்கு கிடைக்கும். இன்னும் ஆழமான புரிதல் கிடைக்கும். ஒருத்தர் பேசுகிறார், ஒரு பேச்சாளர் பேசுகிறார், நம்ம உட்காந்து கேட்குறோம். ரொம்ப எளிதாக இருக்குது. அவர் பேசுகிறார், நம்ம கேட்குறோம். அப்போ அது ஒரு எளிதான புரிதல். இன்னும் ஒரு ஆழமான புரிதல் எப்போ கிடைக்கும்னா, புத்தகங்களை படிப்பதால் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி புத்தகங்களை எழுதும்போது நமக்கு இன்னும் ஒரு ஆழமான புரிதல் கிடைக்கும். ஒரு ஆழமான விஷயங்களை புத்தகத்தை படித்து தான் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆழமான விஷயத்தை நீங்கள் சொல்லணும்னா அதுக்கு எழுதணும். நாம் ஒரு இயற்கையை பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொண்டு அந்த ரகசியத்தை வைத்து கொண்டு நம்ம ஒரு பரிசோதனைகள், கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் வச்சு ஒரு வாழ்க்கையை நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ரொம்பவும் ஆழமான உண்மைகளை அடிப்படையாக கொண்டது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் எழுதுகிற வழக்கம் நமக்கு இல்லை, புத்தகம் படிக்கிற வழக்கம் நமக்கு இல்லை அப்படின்னா நாம் அந்த ஆழத்தில் நாம் பயணிக்கவில்லை என்று அர்த்தம். அந்த கடல், இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு கடல் என்றால் அந்த கடலின் ஆழத்திற்குள் நாம் பயணிக்க வேண்டும். நீங்கள் புத்தகம் படிக்கணும், அப்போ தான் நீ கடலின் ஆழத்திற்குள், அந்த இயந்திர அறிவியல் உலகம் எனும் கடலின் ஆழத்திற்குள் செல்ல முடியும். புத்தகம் எழுத வேண்டும், அப்போ தான் இன்னும் ஆழத்துக்கு போக முடியும். ஒரு முழுமையான அந்த கடல் குறித்த அந்த இயந்திர அறிவியல் உலகம் எனும் அந்த கடல் குறித்த அனுபவங்களை நீங்கள் பெற முடியும். நீங்கள் புத்தகம் படிக்கலை, புத்தகம் எழுதலை, வெறுமனே பேச்சாளராக இருக்கீங்க, அல்லது வெறுமனே புத்தகம் படிப்பவராக இருக்கீங்க, பேச்சாளராகவும் இருக்கீங்க அப்படின்னா, அதை பேச்சாளராக கிடையாது, வெறுமனே புத்தகம் படிப்பவராக தான் இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்தாற் போன்ற பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு தகுந்தாற் போன்ற ஒரு ஆழத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் மொழி குறித்த ஒரு ஆளுமை என்பது பேசணும், படிக்கணும், எழுதணும். இந்த மூணும் சேர்ந்தால் தான் உங்கள் மொழி குறித்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுடைய ஆளுமை சிறப்பாக இருக்கும். எழுதுவது, படிப்பது, புத்தகம் படிப்பது, அப்புறம் எழுதுவது, இது ரெண்டும் செயற்கையானது தான். இது ரெண்டுமே இயற்கையானது கிடையாது. ஏன்னா 2040 பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாம் அங்கெல்லாம் புத்தகம்லாம் படிக்க மாட்டாங்க. வாய்மொழி வாழ்க்கை அது. எந்த ஒரு அறிவும் எளிதாக பெற்றுக்கொள்வார்கள். பேசுவதை கேட்பதன் மூலமாக அவர்களுக்கு தேவையான அறிவை பெறுவார்கள் பிறரிடமிருந்து. அங்கெல்லாம் புத்தகமும் கிடையாது, கணினியும் கிடையாது, வாத்தியாரும் கிடையாது, பள்ளிக்கூடமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் அவர்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இயந்திர அறிவியல் அது எளிமையான வாழ்க்கை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, 2040 பிறகு வரப்போகிற அந்த வாழ்க்கை எளிதான வாழ்க்கை. ஆனால் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை என்பது கடினமானது, ஆபத்துகள் நிறைந்தது, ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்டது. இயற்கையை பற்றிய ரகசியங்களை ஆராய்ச்சி பண்ணி
அதன் மூலம் இயற்கை பற்றிய ரகசியமான உண்மைகளை தெரிந்து கொண்டு அதன் மூலம் நாம் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதன் மூலம் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்ந்து வருகிறோம். அப்போது இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்க முடியாத உண்மைகளை கூட நம்ம கஷ்டப்பட்டு அப்படி பயங்கரமாக கண்டுபிடிச்சி ஒரு இயற்கையின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் ஒரு சொகுசான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு கற்பனையில் கூட சாத்தியமில்லாத ஒரு வாழ்க்கையை இன்றைக்கி சாத்தியப்படுத்தி வாழ்ந்துருக்கிறோம். அதனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எழுதாமல் அல்லது படிக்காமல் இது சாத்தியமில்லை. புத்தகம் எழுதும்போது நாம் இன்னும் ஆழமாக பயணிக்கிறோம். புரிதல், இயற்கையை பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் புத்தகம் படிக்க வேணும், புத்தகம் எழுத வேண்டும். அப்போ தான் இயற்கையை பற்றிய அந்த ரகசியத்தின் ஆழத்தில் நீங்கள் பயணிக்க முடியும். இல்லைன்னா ஏன்னா இது அப்போ தான் அது ரொம்ப கடினமானது. இயற்கையை பற்றிய ஆழம் இருக்குல்ல, ரகசியம் இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ கடினமானது. அது சாதாரண விஷயம் கிடையாது. அதை நீங்கள் புத்தகம் படிக்காமல் வெறுமனே வாய்மொழி வாழ்க்கை மூலமாக அதெல்லாம் விவரிக்க முடியாது. புத்தகத்தில் உள்ள விஷயத்தை புத்தகத்தில் எழுதி அதில் உள்ள விஷயத்தை ஒருத்தர் படித்து உங்களுக்கு விவரித்தாலும் நாம் புத்தகம் படிக்க வேண்டும். அந்த மாதிரி புத்தகம் படிப்பது என்பது ஏன் புத்தகம் படிக்கிறோம், அது செயற்கையானது தான், அது தற்காலிகமானது தான், அது ஒன்றும் நிரந்தரமானது கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் புத்தகம் படிக்க வேண்டும். ஏன்னா இயற்கை பற்றிய ஆராய்ச்சி இயற்கை பற்றிய ரகசியங்களை ஆராய்ச்சி செய்து அதை கண்டுபிடித்து இயற்கை பற்றிய ரகசியங்களை கண்டுபிடித்து அதனை அடிப்படையாக கொண்ட ஒரு சொகுசான வாழ்க்கையை ஒரு கடினமான ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆபத்தான வாழ்க்கையை நாம் கட்டமைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அது எப்படி சாத்தியம்? அப்போ புத்தகம் எழுதுவது என்பது, புத்தகம் படிப்பது என்பது இயற்கை பற்றிய ரகசியங்களை, தெரிந்து கொள்ள முடியாத ரகசியங்களை, அவ்வளவு எளிதாக தெரிந்து கொள்ள முடியாத ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தகத்தை படித்தாதான் முடியும். புத்தகம் எழுதினால்தான் அது உங்களுக்கு முடியும். அப்போ 2040க்கு பிறகு அங்கே புத்தகங்கள் கிடையாது, யாரும் எழுத போகிறதில்ல. எழுதுவாங்க, கவிதை எழுதுவாங்க, அவ்வளோதான். கவிதை எழுதுவாங்க, மற்றபடி கட்டுரைகள்லாம் யாரும் எழுத போகிறதில்ல. கவிதைகளை சும்மா அது எழுதிட்டு போயிடுவாங்க. கவிதைகளை எழுதுவாங்க, ஆனால் அவங்க ஒன்றும் புத்தகங்கள்லாம் எழுத மாட்டாங்க. தாங்க நினைக்கிற கருத்தை வாய் வழியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. வாய் வழி மூலமாக ரொம்ப எளிதாக சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அப்போ அவருடைய அறிவு எப்படி இருக்குன்னா மேலோட்டமாக தான் இருக்கும், ரொம்ப மேலோட்டமாக. டீப்பாக உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப விவரிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப உள்ளடக்கம், உள்பிரிவு அப்படி இப்படின்னு போயிட்டு ரொம்ப விளக்கம் கொடுக்குற மாதிரிலாம் மேலோட்டமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாங்க. ரொம்ப தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அவங்க தெரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த என்னென்னா ரொம்ப தேவையில்லாத விஷயத்த எதுவும் தெரிஞ்சிக்காமல் அப்படி மேலோட்டமாக, ஆனால் அதில் உண்மை இருக்கும், அதில் பொய் இருக்காது. அவர்கள் அதில் மூட நம்பிக்கைலாம் இருக்காது. அது மேலோட்டமானதாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கும், அது போதுமானது, அந்த உண்மையே அவர்களுக்கு போதுமானது. அது பொய்யாக இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை தான், ஆனால் ஒரு மேலோட்டமான எளிதான அறிவுபூர்வமான வாழ்க்கை. இப்போ நம்ம கடினமான அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழ வேண்டிய நிலையில் நாம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய நிலையில் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமான, ரொம்ப இயற்கையை பற்றிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை வைத்துக்கொண்டு நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி, இயற்கை இந்த மாதிரி ரகசியத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு அந்த கண்டுபிடிப்புகளை வச்சு ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப டீட்டெயிலாக ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அறிவு என்பது ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமாக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப விளக்கி, ரொம்ப தெளிவாக அதோட உட்பிரிவுகள்லாம் அலசி ஆராய்ஞ்சி, அணுவாக அலசி ஆராய்ஞ்சி. ஏன்னா அதை வைத்து நம்ம நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க. அதை வச்சு நம்ம ஒரு வாழ்க்கை, ஒரு எளிதான வாழ்க்கை, ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறோம். அதனால தான் இவ்வளோ ஆராய்ச்சி, இவ்வளோ ரகசியங்களெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் போகிறாங்க. புத்தகம் இப்படியெல்லாம் எழுதுகிறாங்கல்ல, புத்தகம் எழுதுகிறாங்க, அப்படி எழுதுகிறாங்க, இப்படி எழுதுகிறாங்க. ஏன்னா அதை வச்சு அந்த இயற்கையின் ரகசியங்களை அந்தளவுக்கு நுணுக்கமாக அணுவாக தெரிஞ்சு அதை வச்சு நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சி அந்த கண்டுபிடிப்புகளை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். மின்சாரம் இதெல்லாம் ரொம்ப ரகசியமானது, இயற்கையை பற்றிய ரகசியம். அதை வச்சு நம்ம பல்புகள்லாம் கண்டுபிடிக்கிறோம், மின்விசிறி, ஏசி,
அப்புறம் வந்து விமானத்தில் போகிறது, இது எல்லாமே இயற்கையை பற்றிய ரகசியங்கள். அதன் மூலமாக வந்து விமானத்தில் பறந்து போகிறோம். அதனால் விமானத்தில் பறந்து போகிறோம், அந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்குது. அதனால் இயற்கையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப அதன் ஆராய்ச்சி ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும், ரொம்ப விளக்கமாக புரிஞ்சுக்கணும், ரொம்ப அணுவாக அதை தெரிஞ்சு அலசி ஆராயிறதுனால நமக்கு ஒரு நன்மை இருக்குது. இந்த மாதிரி விமானத்தில் போகிறோம், கப்பலில் போகிறோம், கரண்ட்டு எல்லாம் வருது, அப்புறம் மின்சாரம், டிவி, மொபைல் ஃபோன், இது போன்ற கண்டுபிடிப்புகள் தான் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு காரணம். ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணி விளக்கி அணுவாக தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து அங்கே வந்து என்னென்னா அது வந்து குடிசையில் தான் வாழ போகிறாங்க. அவங்க என்ன தான் அவங்க வந்து இந்த நம்ம இவ்வளோ சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இந்த வாழ்க்கை செயலிழந்த போன பிறகு தான் நாம் வந்து அங்கே ஒரு குடிசையில் எளிமையான வாழ்க்கை வாழ போகிறோம். இனிமேலாம் டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ண முடியாது. இயற்கையை பற்றிய ரகசியங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. இயற்கையை பற்றி நீங்கள் அணுவை ஆராய்ச்சி பண்ணி எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க வந்து இயற்கையோடு இணைஞ்சி எளிமையாக வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியுங்கிற உண்மையை அவங்க உணர்ந்தவங்க. இந்த மாதிரி டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணிட்டு போனாக்கா ரொம்ப இயற்கையை பற்றிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு இயந்திர அறிவியல் உலகம் என்னங்கிற பிரம்மாண்டமான உலகை உருவாக்கி நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்தால் என்ன ஆகும்னா இவ்வளோ ஆபத்து அழிவுகள் தான் ஏற்படும். அதையும் மனுஷங்க உணர்ந்துட்டாங்க. அப்போ டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணாத, இயற்கையை பற்றிய ரகசியங்களை ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணிட்டு போவாத. அப்படி போனோன்னாக்கா நீ அழிவு தான் வரும். அதனால நிறைய கண்டுபிடிப்ப. அதனால நீ ஒன்றும் சொர்க்கத்தில் போயிட மாட்ட, உன் வாழ்க்கை நரகமாக போயிடும். அதனால் டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணாத, ரொம்பவும் ஆராய்ச்சி பண்ணாத. ஒரு உடம்பை பற்றின உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுமா, அதுக்கு ஏன் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போகிற? இறப்பை, சிறுநீரகம், அப்புறம் வந்து இருதயம், அதில் வந்து வென்ட்ரிக்கிள், அந்த அறை, இந்த அறை, நுரையீரல், தமனி, இப்படி எல்லாம் ரொம்ப அதில் வந்து இறப்பையில் இருக்கிற அந்த அமிலம், இந்த அமிலம், கண்களில் விழிப்படலம், அதுக்குள்ளே இருக்கிறது மூளை, சிரை, தமனி, முதுகெலும்பு, அந்த நான், இப்படியா ரொம்ப டீட்டெயிலாக போகிற? ரொம்ப டீட்டெயிலாக போகாத. அப்படிலாம் டீட்டெயிலாக போய் நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ அதன் மூலம் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி நீ இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்கிற நரகத்தை தானே நீ உருவாக்குன. டீட்டெயிலாக போனால் நரகமாகத்தான், நம்ம நரகத்தில் தான் வாழ்வோம், அழிவை நோக்கி தான் நம்ம போவோம். அதனால் எளிமையாக வாழ்ந்தால்தான் நீ வந்து டீட்டெயில் நிறைய ரகசியங்களை கண்டுபிடிச்சி பயங்கரமாக காரு, விமானம், கப்பல், அப்படி இப்படின்னு பயங்கரமாக தொலைபேசி, மொபைல் ஃபோன், டிவி, இது போன்ற வசதிகள் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுக்கிட்ட. ஆனால் இந்த உலகத்தில் மக்கள் வந்து என்ன வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இல்லை, நரகமாக தான் இருக்குது. அதனால தான் அப்போ வந்து என்ன காரணம், இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இயற்கையை பற்றி நீங்கள் ரொம்ப ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புத்திசாலியாக ஆகிட முடியாது. நீங்கள் இயற்கையை பற்றிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டாக்கா நீங்கள் ஒன்றும் புத்திசாலி ஆகிட முடியாது, முட்டாளாக தான் ஆவீங்க. இயற்கையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நீங்கள் முட்டாளாக தான் ஆவீங்க. நம்மலாம் முட்டாளாகிட்டோம். இன்றைக்கி பாருங்கள், அழிவின் பிடியில் மாட்டிக்கிட்டோம், யாராலையும் மகிழ்ச்சியாகவே வாழ முடியல, நோய்களின் பிடியில் மாட்டிக்கிட்டோம். அதனால் நீ அதுக்குள்ளே போவாத, அது ஆபத்தானது. அதனால் வெளியிலே இரு, கடலுக்குள்ளே போவாத, கடற்கரையிலே இரு. கடலுக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்துக்குள்ளே போவாத. நீ கடற்கரையிலே இருந்து கடலை வேடிக்கை பாரு, அது கூட தேவையில்ல, வந்துரு அப்படின்னு சொன்ன மாதிரி. அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக இயற்கையை பற்றி ரகசியங்களெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ரொம்ப பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீ இருந்தன்னா கடைசியில் நீ நரகத்தில் தான் போய் மாட்டிப்ப, அழிவின் பிடியில் தான் மாட்டிக்கொள்வாய், அழிவை நோக்கித்தான் செல்வாய். உன்னை யாரும் புத்திசாலின்னு சொல்ல மாட்டாங்க, நீ ஒரு முட்டாள் தான், நீ தான் சொல்லிக்கணும் புத்திசாலின்னு. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீ ஒரு முட்டாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இயந்திர அறிவியல் உலகம் என்பது முட்டாள்களின் உலகம். பேராசை, இயற்கையின் ரகசியங்களை தெரிந்து கொண்டால் ஒரு எல்லாவற்றையும் அடைந்து விடலாம், அப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீ அதை போய் தெரிஞ்சிக்க கூடாததெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நிறைய கண்டுபிடிச்சு சொகுசாக வாழ வேண்டும், அதன் மூலம் மகிழ்ச்சியாக பேரானந்தத்தை அப்படிலாம் வாழ்ந்துடலான்னு நினச்சிட்டு கற்பனை பண்ணி போனால் கடைசியில் உனக்கு ஒன்றுமே கிடைக்கல, வாழ்க்கை நாசமாக போனது தான் மிச்சம். அவள் எப்படா இதுலேருந்து தப்பி போகணுன்ற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு நரக வாழ்க்கையை நம்ம மாட்டிக்கிட்டோம். அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரொம்ப டீட்டெயிலெல்லாம் ஒரு இயற்கையை பற்றி ஆராய்ச்சி அறிவுலாம் அவங்க ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப விளக்கமாக அணுவாலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க.
மேலோட்டமாக இப்போ நான் எப்படி பேசுகிறேன், ஆனால் கரெக்டாக இருக்கா? யாராலையும் சொல்ல முடியாத விஷயங்கள நான் சொல்கிறேன்னா, ரொம்ப எளிதாக ஒரு விஷயத்த அவ்வளோதான் தூக்கி வச்சுட்டேன்னா, ஆனால் எல்லாருமே என்னுடைய அறிவுக்குள்ளே இருக்கிறாங்களா? படித்தவனும் சரி, பெரிய விஞ்ஞானியும் சரி, எப்பேற்பட்டவனும் என் அறிவுக்குள்ளே வந்துடுறானா? ஆனால் நான் எளிதாக இருக்கா? நான் பார்த்தா இது ரொம்ப ஒன்றும் பெரிய இவர் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லோரும் எனக்குள்ளே வந்துடுறாங்களா? எல்லாரையும் என்ன புரிஞ்சிக்க முடியும்? என்னால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்குள்ளே எல்லோரும் வருவாங்க. பெரிய மெத்த பிடித்த மேதாவிகளும் சரி, விஞ்ஞானிகள் எல்லோரும் உள்ளுக்குள்ளே வருவாங்க, எனக்குள்ளே வருவாங்க. என் அறிவுக்கு உட்பட்டவங்க தான். ஆனால் என்ன யாராலும் அவ்வளோ ஈஸியாக யூகிக்க முடியாது. இருக்கா இல்லையா? அதுதான். அதனால் அப்படி தான் இருக்குது. அப்போது அவர்கள் ரொம்ப டீட்டெயிலாக போக மாட்டாங்க. 2040 பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ போகிற அந்த மக்கள் இருக்காங்களா, இனிமேல் பிறக்கிற தலைமுறையினர், அவர்களெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போக மாட்டாங்க. ஆனால் அவர்கள் இக்காலத்தில் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிறவர்களை விட நம்மை விட அவர்கள் மேம்பட்டவர்களாக இருப்பார்கள், மேம்பட்ட அறிவுடையவர்களாக இருப்பார்கள். எது தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுப்பாங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. சும்மா தேவையில்லாதெல்லாம் போட்டு தேவையில்லாத அது ஒரு தேவையோடு தான் அவங்க பண்ணுறாங்க. சொகுசாக வாழணும், அதுக்கு இயற்கையை பற்றிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும், அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கண்டுபிடிப்பு, இயற்கை இப்படித்தான் இயங்குது, அப்போ இந்த உண்மையைப்படி நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் உருவாக்கலாம், இப்படி வசதிகளை ஏற்படுத்திக்கலாம், இந்த மாதிரியான மின்னணு சாதனங்களை உருவாக்கலாம், அதை இந்தந்த வசதிகளுக்கு கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணுறோம். அதனால் மகிழ்ச்சி ஏற்படலை. அதெல்லாம் ஒரு வேடிக்கை பார்க்கலாம். வித்தியாசமாக இருக்குது, வேடிக்கை காட்டுறதுக்கு வேணால் ஒரு டைமில் வேடிக்கை பார்க்கலாம். ஒரு மொபைல் ஃபோனோ அது ஒரு டைம் வேடிக்கை பார்க்கலாம். புது வசதிகள் வரும்போது நம்ம கொஞ்சம் ஆச்சரியப்படலாம். அப்புறம் அது பழகி போச்சுன்னா அடைச்சி போய் குப்பை தான் அது. அந்த மாதிரி தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டால் நரகம். மேலோட்டமாக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அப்போ அந்த படிப்பினை இருக்குல்ல, ரொம்ப டீட்டெயிலாக போகிறதுனால நீ ஒன்றும் சொர்க்கத்துக்கு போயிட மாட்டேன், உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடாது. ரொம்ப டீட்டெயிலாக விளக்கமாக அணுவா நீ இயற்கையை பற்றிய ரகசியங்களை நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது. தெரிஞ்சுக்கிட்டால் என்ன நடக்கும்? இயற்கையை பற்றிய ரகசியங்களை நீ தெரிஞ்சுக்கிட்டாக்கா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் அதுதான் சாட்சி. அதனால் எப்போவுமே மேலோட்டமாக இரு, கடலுக்கு உள்ளே போகாத, கடலுக்கு வெளியில் இரு, கடலுக்கு மேலே கூட நீ பயணிக்காத, கடல் கரையில் இருந்து கடலை வேடிக்கை பாரு, ரொம்ப தொலைவில் இரு, சுனாமி வந்துட போகுது, அதனால் கொஞ்சம் தொலைவில் இரு அப்படின்னு அதைத்தான் மனுஷங்க கற்றுக்கிட்டாங்க. அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்களுடைய அறிவு எளிமையானது. ஆடுவாங்க, பாடுவாங்க, ஒரு கவிதை எழுதுவாங்க, ஓவியம் வரைவாங்க, நடனம் ஆடுவார்கள். இதெல்லாம் இப்போ நாம் எதாவது செய்கிறோமா? எல்லாருமே செய்கிறோமா? ஓவியம் வரைகிறது எல்லாத்துக்கும் தெரியுமா? இந்த இயந்திர அறிவியல்கள் நான் பெரிய அறிவாளிகளாச்சு. நமக்கு எல்லாத்துக்கும் ஓவியம் வரைய தெரியுமா? நடனம் ஆட தெரியுமா? தெரியாது. நடனம் ஆடுறதுக்கே கூச்சப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நடனம் ஆட தெரியல. அறியாமையின் பிடியில் மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்குது. முட்டாள்களாகவும் மூட நம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் தான் நாம் இருந்துகிட்ருக்கோம். நம்மளில் பெரும்பாலானவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் தெளிவானவர்கள். மூட நம்பிக்கை அவர்களிடம் இருக்காது. எளிமையான அறிவு படைத்தவர்கள். ரொம்ப டீட்டெயிலாக போகலன்னா கூட அவர்களிடம் மூட நம்பிக்கை என்பது இருக்காது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நோய்கள் இருக்காது, குற்றங்கள் இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, சமத்துவம் இருக்கும். மனித உயிர் சுதந்திரமாக வாழக்கூடியவர்கள், பண்புடையவர்கள், மகிழ்ச்சியாக வாழ தெரிந்தவர்கள், அற்புதமாக ஆனந்தமாக வாழ தெரிந்தவர்கள் அவர்கள்.